இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடிஷன். 2 இன்புட் ஃபீல்டு வச்சு அடிஷன் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம இது வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டும் ஒரு பட்டனும் போட்டிருந்தோம். இனி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு போடும், இன்புட் ஃபீல்டு. ஓகே, இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் ஃபீல்டு ஏன் டைப்பு வந்து போடுறோன்னா அதில் வந்து என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து லெட்டர்ஸ், நம்பர்ஸ், இல்லைன்னா ஏதாவது சிம்பிள்ஸ் போடனாலும் போட்டுக்கலாம். அதனால தான் அது டெக்ஸ்ட் டைப்பு போடுறோம், இன்புட் டைப். இனி வந்து இப்போ 2 இன்புட் டைப் இருக்குது. இதுக்கு இடையில வந்து ஒரு லேபிள் போடுறோம். லேபிள் எதுக்காகனா சும்மா ஒரு சிம்பிள், இப்போ ஒரு இன்புட் ஃபீல்டு அதுக்கு இடையில நம்ம அடிஷன் பண்ணுறோன்னு சிம்பிளை காமிக்கிறதுக்காக லேபிள் போடுறோம். லேபிள் போட்டு இன்னொரு இன்புட் ஃபீல்டு. இப்போ நமக்கு வந்து இந்த அடிஷன் நடத்துறதுக்கு நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தேவைப்படுது, கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் தேவைன்னா ஐடி தேவைப்படும். ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும் நம்ம ஐடி கொடுக்க போகிறோம். ஐடினா ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இந்த ஐடியில் இருக்கிறதுக்கு இன்புட் வேல்யூவை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு. ஸோ ஐடி வந்து num1. அடுத்து இந்த இன்புட் ஃபீல்டுக்கு ஐடி num2. ஓகே, இப்போ 2 இன்புட் ஃபீல்டுக்கு ஐடி கொடுத்துருக்கேன். ஒரு பட்டன் இருக்குது. இனி வந்து அவுட்புட் ஷோ ஆகுறதுக்கு நான் வந்து பிரேக் பண்ணுறேன் லைனை. பிரேக் பண்ணோன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு லேபிள், அடுத்த டெக்ஸ்ட் ஃபீல்டு பட்டன், இது 3 ஒரு லைனில் இருக்கும். அடுத்த லைனில் நம்ம அடுத்த அவுட்புட்டை காமிக்க போகிறோம். அதுக்கு நான் அவுட்புட்டுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்து டிஃபால்ட்டாக 0 போட்டு வைக்கேன். ஓகே, இனி இதுக்கு வந்து ஐடி கொடுக்குறோம். ஐடி வந்து சிம்பிளாக அவுட் தான் ஐடி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட HTML சைடை முடிச்சாச்சு. இனி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தனி ஃபைலில் போட்டு அதை கால் பண்ணி எடுக்கிறது நம்ம நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ ஒரு நியூ ஃபைல் எடுத்து அதை சேவ் பண்ணுவோம். இப்போ நான் அடிஷன்னு போடுறேன். .js உள்ளது ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபார்மேட். .js போட்டு சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்துடும். இதில் நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபங்க்ஷனுக்கு நேம் எது வேணாலும் போட்டுக்கலாம். கிளாஸ் இந்த ஃபைல் நேம் தான் போடணும்னு இல்லை, நான் சும்மா ஃபைல் நேம் போடுறேன். அடிஷன் ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த num1 ஐடி, num2 ஐடி அண்ட் அவுட் ஐடி, இது 3ஐயும் அங்கே உள்ள கால் பண்ணணும். இப்போ வந்து கான்ஸ்டன்ட்னு போட்டு num1 இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஒவ்வொரு ஐடியை வச்சு அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணுறோம். num1 அடுத்து அந்த எலமெண்ட்டில் இருக்க வேல்யூ தான் நம்ம கெட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ டாட் வேல்யூ. சரியா, டாட் வேல்யூன்னு போதும். இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு டேட்டா டைப் எதுன்னு கிடையாது. ஸோ நம்ம இப்போ நமக்கு வர வேண்டியது நம்பர் தான் வரணும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டு கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியை அதை parenthesisல போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி கான்ஸ்ட் போடுவோம். கான்ஸ்ட் num2 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோட், அடுத்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி num2 டாட் வேல்யூ. ஓகேயா, இப்போ இது ரெண்டும் போட்டாச்சு. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டேன், சாரி. ஈக்குவல் டு மைனஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேயா, இனி வந்து லெஃப்ட்னு போட்டு சம் இஸ் ஈக்குவல் டு num1 ப்ளஸ் num2. num1 சம் பண்ணுறோம். இனி இந்த சம் பண்ண வேல்யூவை நமக்கு எங்கே கொண்டு போகணும்? இந்த அவுட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதில் அந்த ஐடி போடுவோம். அவுட் தான் ஐடி. அப்புறம் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு சம்மை போடணும். அந்த சம்மான வேல்யூ வந்து இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இவ்வளோதான் நம்மளோட இது ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை நம்ம இனி இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ வந்து 2 இன்புட் ஃபீல்டுலேயும் இன்புட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது. நம்ம இனி அந்த ஸ்கிரிப்டை இந்த இடத்துல கால் பண்ணணும். எப்பவும் பாடியில் கோடு எழுதிட்டு லாஸ்ட்டில் தான் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸ்கிரிப்ட்னு போட்டுட்டு க்ளோஸ் டேக் SRC சோர்ஸ், ஸ்கிரிப்டோட சோர்ஸ் எங்கே இருக்குன்னு எடுத்து addition.js, இதுதான் சோர்ஸ். இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதை ரன் பண்ணால் அப்படியே ரன் ஆகிடாது. இதில் வந்து கிளிக்கில் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. இதுக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஆன் கிளிக்
ஆன் கிளிக், ஒரு கிளிக்கில் ட்ரிகர் ஆயிரும். ஆனால் ட்ரிகர் ஆகணும்னா இந்த ஃபங்க்ஷன் நேமை அப்படியே எடுத்து இங்கே உள்ள கால் பண்ணி ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு விட்டா போதும். ஓகே, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ரன் ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்ததும் இப்போ நமக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு, 2 இன்புட் ஃபீல்டு, ஒரு கிளிக் பட்டன், அடுத்து 0 டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ 5 + 5 கொடுக்குறேன், கிளிக் பண்ணதும் 10ன்னு மாறிடுச்சு. இப்போ 5 + 15 கொடுக்குறோம், கிளிக் பண்ணதும் அது 20 ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் நம்மளோட சிம்பிள் அடிஷன் யூஸிங் HTML அண்ட் JavaScript.